ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போனா எமால்டிடி எபிசோட் நம்பர் 60 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம டிராகன் என்ன சொல்றான்னா, வெளில என்னமோ தப்பா நினைக்கிற மாதிரி இருக்கு, வா வெளில வந்து பார்க்கலாம்னு சொல்றா. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் டிராகனும் வெளில போறாங்க. அந்த இடத்துல பவர் பப் மூலியமா நம்ம ஹீரோ அது மேல உட்காந்துட்டு போயிட்டு இருக்கான். அதே சமயம் டிராகனை கூட வந்துட்டுனா அங்க மேல ஒரு ஸ்டார் லைட் மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த டிராகன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டார் லைட் அப்படியே மேல பார்த்துட்டு இருக்கு. அப்படின்னா ஸ்டார் செட்டோட மேஜிக்கல் வெப்பன் ஆகிது. ஆனா இந்த இடத்துல அதை யார் யூஸ் பண்ணிட்டு இருக்கா? அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஸ்டார் செட்டா இதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு இந்த டிராகன் பிக்சரை கொடுத்த மாஸ்டர் பாய் அவரோட செட் தான் இது. அப்புறம் என்ன நடக்குது பாட்டி ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வேகமா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு பயங்கரமான ஸ்டார் லைட் அடிச்சிட்டு இருக்கு. அப்ப இவங்களும் பக்கத்துல போக ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோவோட டீமும். அப்ப நம்ம ஹீரோவும் கீழே என்ன நடக்குறங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துல என்ன காட்டுறாங்கன்னா, சுத்தி நிறைய டீமன்ஸ் இருக்கு. ஒரு சின்ன பையனை பிடிச்சி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பையன் குழந்தை தரமா தான் இருக்கான். அந்த பையனை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ஸ்டார் செட்டோட முக்கியமான பையன். அப்ப அப்பா அம்மா சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துங்க, இவங்களை சமாளிக்க முடியலங்கிற மாதிரி அந்த சின்ன பையன் அந்த இடத்துல கட்டிட்டு இருக்கான். அங்க இருக்க டீமன்ஸ கண்டிப்பா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அதெல்லாம் பார்த்த டிராகன் என்ன சொன்னா, என் கண்ணை என்னால நம்ம முடியல, ஸ்டார் செட்ல கலெக்ஷன் பண்ண முக்கியமான வெப்பன்ஸ்ல இது ஒண்ணு. இது ஒரு மேஜிக்கல் வெப்பன், இது இன்ஃபினிட்டி பவரை கொடுக்கக்கூடியது. அப்படின்னா இந்த சின்ன பையனோட ஐடென்டிட்டி நார்மல் ஐடென்டிட்டியா இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த மேஜிக்கல் வெப்பன் இவங்க கையில இருக்குன்னா சாதாரண பையனா இருக்க முடியாது. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, எனக்கு அப்பதான் தோணுது இந்த பையன் சாதாரண பையனா இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த இடத்துல தனியா இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி இருக்கு. அவ என்ன சொல்றானா, இந்த அந்த இடத்த பத்தி தெரிஞ்ச வண்டியா தெரியாம வண்டியான்னு தெரியாது, இந்த இடத்துக்கு வந்தாலே மரணம் ஒண்ணுதான் முடிவா இருக்கும். ஒழுங்கா உன்னோட ஃபீல்டை எடுத்துட்டேன்னா உன்னை ஒழுங்கா அழிச்சுட்டு நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். எனக்கு ரொம்ப நாளா பசிக்குது, உன்னை சாப்பிடணும்னு தோணுது. அதை கேட்ட சின்ன பையன், என்ன சாப்பிட போறீங்களா, என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா, நான் ஒரு சின்ன பையன், என்ன எதுக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் என்ன பண்ணிட்டாதீங்க, நான் வேணா உங்களுக்கு தரேன், நிறைய விலை உள்ள ஸ்டோன்ஸ் எல்லாம் தரேன், இதை ரிஜெக்ட் பண்ணாம இதை வாங்கிக்கிட்டு என்ன சாப்பிடாம இருங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட தூக்கி எறிறான். அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்லனா, இந்த சின்ன பையன் சாவல்லாம் என்னால கண்டிப்பா பார்க்க முடியாது, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பொண்ணு யாரு, இவ கிட்ட ஏதோ ஒரு பவர் டிஃப்ரெண்டா எனக்கு ஃபீல் ஆகுது. அதெல்லாம் கேட்ட டிராகன் என்ன சொல்லனா, கண்டிப்பா உனக்கு ஃபீல் ஆகும், ஏன்னா இவகிட்ட அதிகமான சக்திகள் இருக்கு நீ எதிர்பார்க்கற அளவுக்கு. அதுவும் இல்லாம இந்த பொண்ணு பாதி ஹியூமன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பா இந்த பொண்ணு அழகா தான் இருப்பா. அதே சமயத்துல இவ டீமனிக்கல் ஸ்வார்ட் வச்சிருக்கா, கண்டிப்பா உனக்கு பயங்கரமான போட்டி இருக்கும். இவ ஸ்கில் லெவல் கண்டிப்பா அதிகமாவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சண்டை ரொம்ப டிஃபிகல்ட்டா போக போகுதுன்னு நினைக்கிறேன். சரி பாங்கன், இதுக்கப்புறம் நீயே பாட்டுக்கோ, பேட்டிலுக்கு டயரா இருந்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு டிராகன் உள்ள போயிருது. அதே சமயத்துல அங்க இருக்கிற டீமன்ஸ் ஒண்ணு பக்கத்துல வருது. அப்ப நம்ம இந்த வில்லிங் பண்ணி என்ன சொல்றேன்னா, சுத்தி எடுத்து சுத்தி பாருங்க, வேற யாராவது இருக்காங்களாங்கிற மாதிரி இவ சொல்லி அனுப்பி விடுறா. அப்ப நம்ம ஹீரோவும் இவன் மூஞ்சி எப்படி இருக்குங்கிறத பாக்கிறதுக்காக நம்ம ஹீரோ காட்டிருக்கா. அவன் திரும்பி நம்ம ஹீரோவை பாக்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக்கா வரா. ஏன்னா நம்ம ஹீரோயின் லுக்ல இவ இருக்கா. அத பார்த்து நம்ம ஹீரோவே மறந்து போறான். என்ன இவ ஒரு வேரியண்டா, ஹீரோயினோட வேரியண்டா ஆஞ்சிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறான். அப்ப அந்த இடத்துல அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கவன், அவன் இவனை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறம், ஓ எங்க அப்பா உன ஜெண்டலா அனுப்பி விட்டுருக்காரா என்னை காப்பாத்துறதுக்காக, சரி சரி சீக்கிரமா இவளை முடிச்சு விட்டு என்ன காப்பாத்த. அப்ப நம்ம ஹீரோயினே இவளை வச்சுக்கலாம். இப்ப என்ன சொல்றேன்னா, இங்க இருக்க டீமன்ஸ் எல்லாமே இந்த சின்ன பையனை பாத்துக்கோங்க, அதே சமயத்துல இவனை காப்பாத்த வச்சிருக்கால அவனை நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சோட வச்சு பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணா. அது பவர் பப்பன் டேரக்டா வந்து அட்டாக் பண்ணி முடிச்சு விட்டு நம்ம ஹீரோவை அப்படியே தள்ளி போய் தூரமா ஒரு மலையில இருந்து விழுவ பக்கத்துல எச்சில் நின்று நம்ம ஹீரோவோட இடத்துல தப்பிச்சிடறான். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன நடக்குறீங்க யோசிக்கிறதுக்குள்ளேயே இந்த ஹீரோயின் இருக்கால, இவன் அப்படியே நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி மேல வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோனை பார்த்து இவளுக்கு ஒரு டைட்டில் இருக்கு, கிங் ஆஃப் டீமன்ங்கிற ஒரு டைட்டில் இவங்கிட்ட இருக்கு. அதே சமயத்துல அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா, ஜியான் மவுண்டன்ல நம்ம எல்டர் இருக்கால, பெரிய எல்டர், அவர் அங்க ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அங்க இருக்கவங்க எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்காரு. பேட்டில் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. காடுக்கும் டீமனுக்கான பேட்டில் ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணோம், டாப் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணோம். அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேட்டிலோட ட்ரூ டிசிபிள்ஸை நம்ம மாட்ட போறோம். இது எல்லாமே ஜியான் மோட்டனோட பலத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான். எல்லாருக்கும் பிடிச்சிருந்து நினைக்கிறேன். முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு, அவன் வின்னருக்கு ஒரு பிரைஸ் கொடுக்க போற, அது அந்த ஸ்பில் தான். அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். போன வாட்டி நடந்த மாதிரி எந்த ஒரு தப்பு இந்த வாட்டி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால செக்யூர்டா எல்லாமே பக்கவா பண்ணி வைங்க. இப்ப நீங்க எல்லாருமே போலாம். அங்க இருக்கிற எல்டர்ஸ் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவங்க எல்லாருமே வெளில கிளம்பி போறாங்க. அப்ப இந்த பெரிய எல்டர் இருக்கார்ல, இந்த வாட்டி இதுவும் தப்பு நடக்காதுன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ சண்டை போறதுக்காக நம்ம ஹீரோ வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். அப்படியே மேல ஜம்ப் பண்ணி நிறைய தாலிசன் பேப்பரை வர வச்சு ஒரு 4-5 பவர் பப்பர்ஸ் அனுப்பி விடுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்கால, இருக்கிற பவர் பப்பர்ஸ் தான் சும்மா அசால்ட்டாவே
சம்பவம் பண்ண ஆரம்பிக்கிறா. அத நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க மாட்டோம், ஏன்னா இந்த அளவுக்கு இவ பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றேன்னா, நீ 10வது அளவுல ரீச் பண்ணிருக்க, டீமன் டெரிட்டரிக்கு வந்து உன் சாவ நெருங்கிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா அட்டாக் பண்ண வரா. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் பயங்கரமா இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை நடக்குது. இவங்க சண்டைலாம் பார்க்க தரமா தான் இருக்கு. ஆனா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தலைச்சவங்க இல்லைங்கிற மாதிரி தான் 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க சண்டையில முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோயின டாமினேஷன் பண்ணி நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுறா. அப்ப தள்ளி விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோட கையை பிடிச்சி அப்படியே சுத்தி விடுறா. அப்ப நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்த்து அந்த பழைய சொல்லி லைட்டா ஜெக் ஆகிற சமயத்துல நம்ம ஹீரோ அடிச்சு அப்படியே தள்ளி விடுறா. அப்ப நம்ம ஹீரோ முடியாம இருக்கமோ டிராகன் என்ன சொல்றா, கொஞ்ச நேரம் மாதிரி அதுக்குள்ள நான் அந்த டீமன் பாப்பாட்ட வெளில வர வச்சிருக்கேன், ஸ்வான் பாப்பாட்ட. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவா அவனை உல்ஃப் ஆர்மர் ரெடி பண்ணா. அதே சமயத்துல அவ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கா. அப்ப ஒரு வாய்ஸ் அட்டாக் கொடுத்து நம்ம ஹீரோனை அப்படியே தள்ளி போறா. அந்த அட்டாக் பார்த்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப சத்தமா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. அப்ப அந்த உல்ஃப் ஆர்மரை போட்டு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ லைட்டா அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே அந்த மாயனோட அடியாளுங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கானோ. அங்க ஒருத்த கண்ணால விஸ்வலா என்ன நடக்குதுங்கள பார்த்துட்டு இருக்கான். ஒருத்த கேட்கற திறன் கொண்டவன். உசரமா இருக்கிறவன வந்து நம்ம பெரியவன் வச்சுக்கலாம், குள்ளமா இருக்கிறவன் சின்னவன் வச்சுக்கலாம். அப்ப பெரியவன் என்ன சொல்றானா, என்னடா நடக்குது ஒண்ணுமே எனக்கு புரியல. அப்ப அந்த சின்னவன் என்ன சொல்றானா, என்ன சுத்தமா நம்ப முடியல, இந்த பையன் யூஸ் பண்ற ஆர்மர் ரொம்ப பவர்ஃபுல், அதுவும் இல்லாம டீமனிக்கல் டெக்னிக்கா இருக்கு, இதெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ சாதாரண இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த பெரியவன் என்னால நம்ப முடியல, எனக்கு பயமா இருக்கு, இப்ப என்ன பண்ணலாம், ஓடி போயிடலாமா? அதை கேட்டதுக்கு அப்புறம் சின்னவன், நம்ம ஒரு அசைன்மெண்ட் எடுத்திருக்கோம், அதை கம்ப்ளீட் பண்ணாம நம்ம இந்த இடத்த விட முடியாது, ஒழுங்கா அவன் என்ன பண்றாங்கிற மானிட்டேஷன் பண்ணுவோம், அவன் என்ன பண்றானோ அதுக்கப்புறம் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகேங்கிற மாதிரி அந்த இடத்த சுத்தி முட்டி பார்த்தா நம்ம ஹீரோவை போட்டு வங்கமா அடிச்சு விட்டுருக்கா நம்ம ஹீரோயின். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த ஆர்வம் இருந்துமே நம்ம ஹீரோவால சமாளிக்க முடியல இந்த இடத்துல. அப்ப நம்ம ஹீரோயின் நோக்கி வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ, என்னப்பா ரெடி ஆனிச்சா இல்லையாங்கிற மாதிரி டிராகன்ட்ட கேட்டா, ரெடி ஆச்சு, நீ எல்லாத்துக்கும் தயார் தானே? அதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன இருக்க போறேன்னு பார்த்தா நம்ம டிராகன் ரெடி பண்ண ஒரு பவர் பப்பட் வெளில வருது. இது வந்து டீமன் ஸ்வாட் பவர் பப்பட். அந்த ஷார்ட் பப்பட்டு மல்டிபிளா ஷார்ட் வச்சு அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோன்னு அசால்ட்டாவே சமாளிச்சுட்டு அப்படியே பின்னாடி போறா. அப்ப முறைச்சுக்கிட்டே இருக்கா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த பவர் பப்பட்டை பார்த்து, இந்த பவர் பப்பட் சூப்பரா தான் இருக்கு, இதால என்ன காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேங்க மேல சொல்லிட்டு இருக்கா. அந்த பவர் பப்பட்டு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு, அது ஒரு கத்திகள்லாம் அப்படியே அது முதுகு பின்னாடி இருக்கு. நம்ம ஹீரோனை பார்த்து பயங்கரமா ஒரு கத்திட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா அந்த இடத்துல, யாரு நீ புதுசா பவர் பப்பட்ல யூஸ் பண்ணிருக்க, அதுவும் டீமனிக்கல் ட்ரெஷர் மாதிரி இருக்கு, எங்களோட ஆயுதத்தை எங்களுக்கு எதாவது பயன்படுத்துறியா? அதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, அது என்ன இருந்தாலும் அது சரியானவர்ல யூஸ் பண்றவங்ககிட்ட இருந்தா அது கரெக்டா இருக்கும். அதை கேட்டதுக்கு நீ சாவுடங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கா. அத சோடு பாப்பாட்ட மல்டிபிள் சோட அட்டாக் பண்ண அனுப்புறா. அது எல்லாத்துலயுமே எஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கா இப்ப ஸ்ட்ரைட்டா. அப்ப நம்ம ஹீரோ பார்த்தா இப்ப பின்னாடி போய் நின்று அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த சோடு பாப்பாட்ட வந்துட்டு இருக்கு. ரெண்டுமே அட்டாக் பண்ண வரப்ப நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் ஒரு அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோட ஆர்மரை உடச்சு அப்படியே நம்ம ஹீரோ தள்ளி விட்டுறா. அந்த பவர் பாப்பட் முதுகுக்கு பின்னாடி போய் ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் பண்றா. அதோட ஆரவை அப்படியே கேன்சல் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே மேல இருந்து பாத்தீங்கன்னா சின்னவனும் பெரியவனும் என்னடா நடக்குறீங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குது, கேட்பாங்கிற மாதிரி கேட்டு பார்த்தா அங்க வாய்ஸ் கேட்கல. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, பெரியவன் என்னடா பாக்குற, இவன் ஒரு டீமன் ஃபாலோவரா இருப்பானோ, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பவர் பப்பட் தான் கண்ட்ரோல் பண்றானா, இவன் சாதாரண ஆளா இருக்க முடியாது, இத பத்தி நம்ம கண்டிப்பா போய் நம்ம சீனியர்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற சொல்லுப்பா. சின்ன வேற கேட்டுட்டு அமைதியா இருக்கும் போது பெரியவன் என்ன சொல்றான், என்கிட்ட இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், பேசாம இவனை கொண்டுடுவோம் நம்மளே, இல்லாட்டி அவனே செத்து போயிடுவான், அவன் டெட் பாடி எடுத்துட்டு போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணா நம்ம சீனியர் நமக்கு நிறையவே ரிவார்ட் கொடுப்பாங்க. என் மூளை இந்த அளவுக்கு வேலை செய்ய நினைச்சு கூட பார்க்கல. அப்ப சின்னவன் இவன் மண்டையில வச்சு கொஞ்சம் வாய மூடுறா, அவனுங்க நம்ம பக்கத்துல நம்மள முடிச்சு விட்டுருவானோ. அதை கேட்ட போய் இவனும் வாய முடித்து அப்படியே நடக்கிற எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு. இதுக்கப்புறம் நடக்க போற எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஏஜே வாய்ஸ் ஓவர்.